கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்மால் பார்க்க முடிகிறது, பெரிய மனிதன் அல்லது உலகத்தில் பெரியவர்கள், ஸ்தோத்திரம், பணம் படைத்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு அநேக பிரயாசங்களை படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் தீர்க்கதரிசியுடன் கர்த்தர் இப்படியாய் திருவுளம் பற்றுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன் இருக்கிறதாம். அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து எழும்புவார்களாம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் சோத்திரம், நம்மால் சகிக்க முடியாத சூழ்நிலைகள் எழும்புகிற போது, பொருளாதார நெருக்கடி வருகிற போது, மனிதர்களின் சதியான யோசனைகளின் நேரத்தில் தெய்வம் நமக்கு பலன் கொடுத்து, பலன் மாத்திரமல்ல, நம்மை எழும்பும்படியாக, செட்டைகளை விரித்து பறக்கும்படியாக, உயர எழும்பும்படியாக கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன் உண்டு. பலன் மாத்திரமல்ல, அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த பிரயாசத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய அளவிற்கு தெய்வம் அவர்களுக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கன்பானவர்களே, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பிரயாசம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், உங்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை எழும்பச் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.